ஆண்டவருக்கு நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணநலங்கள் ஆண்டவர் ரொம்ப கவனிக்கிறார், அதை பார்க்கிறார். நமக்கு சிலருக்கு இந்த கேரக்டர் மேலே, குணத்தின் மேலே நமக்கு நிறைய நேரத்தில் கவலையே இல்லாமல் போயிடுது. அப்படின்னா இந்த ஜென்ம சுபாவங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், நம்ம நம்முடைய அம்மா அப்பா அவங்கள்ட்ட இருக்கிற குணங்கள், இந்த குணங்களை குறித்து நமக்கு நிறைய பேருக்கு சில நேரங்களில் கவலையே இல்லை. நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா ஊழியம் செய்வோம், நல்லா சர்ச்சுக்கு வருவோம், ஆனால் அந்த குணத்தில் மட்டும் அந்த கேரக்டரு அந்த கேரக்டரில் சேஞ்சே இருக்காது. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்முடைய குணத்தை கத்தரி எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுது, மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஆமே. அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது, ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே வரும்போது நம்முடைய கேரக்டரில் ஒரு பெரிய சேஞ்ச் வருது. ஆனால் நம்முடைய கேரக்டரில் சேஞ்ச் வரல அப்படின்னா ஆண்டவரை நம்ம இன்னும் நிறைய ருசிக்கல அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆராதனை நேரத்தில் இன்றைக்கு நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, எங்கள் அம்மாவுடைய குணம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே, எங்கள் அப்பாவுடைய குணம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே, என் சொந்தக்காரங்களுடைய குணம் எனக்கு வரக்கூடாது. எனக்கு யாருடைய சுபாவம் வரணும் அப்படின்னா நல்ல பரிசுத்தவான்களுடைய சுபாவம். அதே மாதிரி உங்களை மாதிரி நான் மாறணும் ஆண்டவரே, உங்களை மாதிரி மாறணும். ஆராதனையில் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கேட்க வேண்டியது அதுதான். ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற மற்ற எல்லா கேரக்டரையும் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் அப்பா கேரக்டரை என்னை விட்டு எடுத்து போடுங்க, எங்கள் அம்மா கேரக்டரை என்னை விட்டு எடுத்து போடுங்க, ஆனால் உங்கள் கேரக்டரை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுவோம். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நிற்பதற்கு மிக தேவையான ஒன்று என்ன அப்படின்னா உங்களுடைய கேரக்டர். ஆண்டவர் அது ஒரு பெரிய பாவமா இல்லை, அது ஒரு பாவமா இருக்காது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ ஆண்டவரோட ரொம்ப பெரிய பெரிய ஊழியம் செஞ்சவங்களுடைய கேரக்டர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதற்காக ஒரு பெரிய தண்டனை கொடுத்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பாதி வழியிலே அவர்கள் நின்று விட்டார்கள். நீங்கள் யோனாவுடைய தீர்க்க தரிசனத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் யோனா தன்னுடைய வாழ்க்கையிலே முடிவு வரைக்கும் நிற்க முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய கேரக்டர்ல ஒரு சேஞ்சும் இல்லை. அவன் பிரசங்கம் பண்ணா லட்சக்கணக்கான பேர் முழங்கால் படிட்டு ஆண்டவரே தெய்வம் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறாங்க. அவன் எல்லாமே அவனுக்கு நடக்குது. ஆனா என்ன அப்படின்னா அவன் கடைசி வரைக்கும் முசுடுன்ற மாதிரி ஆரம்பிச்சவன் முடிகிற வரைக்கும் அவன் அப்படிதான் இருந்தான். அவனுடைய கேரக்டரை, நான் கோபமா இருக்கிறது நல்லது, நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பது நல்லது, நான் என்ன மாத்திக்க மாட்டேன். ஆண்டவர் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்ததற்கு பிறகும் என்னென்னமோ செய்ததற்கு பிறகும் கேரக்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணல. கேரக்டரை அவன் சேஞ்ச் பண்ணாததுனால அவனுடைய ஓட்டத்தை அவனால கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கவே இல்லை. அதனால நம்ம எல்லாருமே இன்றைக்கு இந்த ஆராதனையில் என்ன கேட்க போறோம் அப்படின்னா, ஆண்டவரே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டதனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா உங்களுடைய குணங்கள்ல கண்டிப்பா என்ன வரணும்னா ஒரு பெரிய மாற்றம் வரணும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் உங்களை தொட்டிருக்காரு அப்படின்னு நீங்க உணர்றீங்கன்னா உங்க கேரக்டர்ல கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வரும். அதான் சவுல் ஆண்டவருடைய சமூகத்தை அபிஷேகம் பெற்றுட்டு வெளியே போகும்போது கர்த்தர் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். இன்றைக்கு இந்த உபவாச நாளில் ஆண்டவர் நமக்கு வேற இருதயத்தை கர்த்தர் தர வேண்டும், வேற கண்களை கர்த்தர் தர வேண்டும், வேற சரீரத்தை கர்த்தர் தர வேண்டும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. முழு பலத்தோட சொல்லுங்க, நான் என்னிலே எங்க தேடினாலும் ஆண்டவரே உங்க கேரக்டர் வெளிப்படணும். ஆண்டவரே, என்னை பார்க்கிறவர்கள் இனி என்னை அல்ல என்னிலே உம்மை காண வேண்டும். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னிலே உம்மை காண வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை மிக அதிகமாய் ஆசைப்பட வேண்டியது என்ன அப்படின்னா தேவனை போல நான் மாற வேண்டும் என்று நம்ம ஆசைப்படணும். ஆமென். அவருடைய குணங்கள், அவருடைய பேச்சு, வேதம் சொல்லுது, ஆண்டவரோடு இருந்த சீடர்கள் வெளியே போய் பேசும்போது எல்லாருமே அவர்களை கண்டுபிடித்தார்களாமா. இவர்கள் தேவனோடு இருந்தவர்கள். இவர்களுடைய பேச்சு அதை என்ன பண்ணுதாமா, வெளிப்படுத்துது, காட்டி கொடுக்குது. அப்போ பொதுவாக நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாய் நடக்கிறவர்கள் என்கிறதை
வெளியில இருக்கிறவங்களுக்கு எது நமக்கு காண்பிச்சு கொடுக்கும் அப்படின்னா நம்முடைய பேச்சு தான் காமிச்சு கொடுக்கும். உங்களுடைய பேச்சினால தான் நீங்கள் ஆண்டவரோட எவ்வளோ தூரம் நெருக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனால் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மனசுக்குள்ள சில கள்ளங்கபடு இல்லாததுனால நம்ம என்ன பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் கடந்த சில நாட்கள் வருடங்களுக்கு முன்பாக ஒரு டீம் அப்படின்னா ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த டீமில் அவங்க கஜன்னு அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த பக்கமாய் வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்காக அந்த கேன் வச்சுருக்காங்க. அந்த டீ குடிக்கிறதுக்காக நான் போய் அந்த டீயை எடுக்கும்போது என்னுடைய காது வந்து அவங்க பேசுகிறத வந்து கேட்குது. அப்போ கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வந்திருக்கிறது ஊழியத்திற்கு, அவங்க வந்திருக்கிறது ஜெபத்திற்கு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் மீனிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தையை 2 அர்த்தத்தில், ரொம்ப அது ஒரு அர்த்தம் அதுக்கு வந்து அசிங்கமான அர்த்தம், அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாச்சு, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு. ஆனால் அவங்க எல்லாரையும் நான் வந்து நோட் பண்ணி பார்க்குறேன். அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் வந்து அவர்கள் பிரகாசிக்கவே முடியல. அப்போது நம்ம வந்து மிக அவசியமாய் ஆண்டவரோட நீங்கள் வாழ்கிறவர்கள் என்கிறதை உங்களுடைய பேச்சு கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா காண்பித்து கொடுக்க வேண்டும். சிலர் வந்து கோபம் வந்தா இல்லைன்னா சண்டை போடும்போது அவர்களுடைய பேச்சினாலே தகாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், வேதம் சொல்லுகிறது கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் நாவிலிருந்து புறப்படாமல் இருப்பதாக. ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பான நீரும் கசப்பான நீரும் எப்படி வராதிருக்குமோ அதே போல உங்களுடைய வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் உங்க வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாதாமா, புறப்படக்கூடாது. நம்ம வந்து நிறைய பேர் நம்ம தவறுகிறோம். ஆனால் ஆண்டவரிடத்துல இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் உம்மை போல என்ன பண்ணணும் அப்படின்னா நான் மாறணும். ஆண்டவரே என்னுடைய கேரக்டர் மட்டும் வந்து நம்ம அம்மாவுடைய கேரக்டர், நம்ம அப்பாவுடைய கேரக்டர் நமக்கு ஒரு காலம் என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடவே கூடாது. சிலரை வந்து நம்ம இப்போவே கண்டுபிடிச்சிடலாம் பாருங்களேன். ஒருத்தருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தாலே அவங்க அம்மா வாழ்ந்தது இல்லைன்னா அவங்க அப்பா வாழ்ந்தது அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவங்கள மாதிரியே தான் பேசுவாங்க, அவங்கள மாதிரியே தான் கோவப்படுவாங்க, அவங்கள மாதிரியே தான் மனசுக்குள்ள வஞ்சகத்தை வச்சிருப்பாங்க, அப்படியே அவங்கள மாதிரியே எல்லாமே அவங்கள மாதிரி இருக்கும். அவங்களுடைய எதிர்காலமும் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் அம்மாவுடைய உங்கள் அப்பாவுடைய கேரக்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா, தவறான கேரக்டர்லேருந்து நீங்கள் வெளியே வரல அப்படின்னா நம்முடைய அம்மாவுடைய முடிவு தான் நமக்கு, நம்ம அப்பாவுடைய முடிவு தான் நமக்கு. அதனால அந்த சாபத்தை நம்ம வேற இருக்கணும். நம்முடைய ஜீன்ல இருந்து இப்ப எங்க வரணும் அப்படின்னா இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய ரத்தம் நம்முடைய சரீரத்துக்குள்ளே கடந்து போய் அவரை போல நம்ம மாறுவோமையானால் நாமும் ஒரு வித்தியாசமான முறையிலே நம்முடைய முடிவு இருக்கும். அதற்கு பிறகு வருகிற சன்னதி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கும். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியவர்கள் நமக்கு விட்டுட்டு போன கேரக்டரை, தேவையற்ற கேரக்டரை நம்ம ஒரு காலம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சுமந்திரவே கூடாது. அப்போது எல்லாரும் இன்னைக்கு முழுக்க நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. திரும்ப நாளை காலையில் நீங்கள் சந்திக்கிற வரைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் உங்களை போல மாறணும். ஆண்டவரே இனி உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் நீ உன் அம்மா மாதிரி அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது, உன் அப்பா மாதிரி அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆமேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அது யார் நமக்கே நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அம்மா வந்து நல்லவங்களா இல்லையா, இல்லை அவங்க அப்பா நல்லவங்களா இல்லையா, நீ ஒன்றும் உங்கள் அம்மா மாதிரியே பண்ணுற, உங்கள் அப்பா மாதிரியே பண்ணுற அப்படின்னா நம்மளால நிறைய பேரால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான்லாம் எங்கள் அம்மா மாதிரி கிடையாது, அப்பா நல்லவராக இருந்தால் நான் எங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா மாதிரி கிடையாது, இல்லை அப்பா நான் கெட்டவராக இருந்தால் அம்மா நல்லவங்களா இருந்தால் நான்லாம் எங்கள் அப்பா மாதிரி கிடையாது, நான் எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை குறித்து நம்ம சொல்றது பெருசு இல்லை. ஆனால் அந்த கேரக்டர் என்ன பண்ணக்கூடாதுன்னா நமக்குள்ள ஒரு நாளும் வரக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் யார் மாதிரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என் தகப்பனாகிய இயேசு அவரை மாதிரி மாறுவதற்கு நான் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இயேசுவை மாதிரி மாறுறதுக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கையை மேலே உயர்த்தி சொல்லுங்கள். அப்பாவை பார்த்து, ஆண்டவரே நான் உங்களை மாதிரி மாறணும் ஆண்டவரே, என் கேரக்டர் உங்களை மாதிரி மாறணும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய பேச்சு உங்களை மாதிரி தான் இருக்கணும் ஆண்டவரே, என்னுடைய பார்வை உங்களை மாதிரி தான் ஆண்டவரே இருக்கணும், என்னுடைய நடக்க உங்களை மாதிரி தான் ஆண்டவரே இருக்கணும் ஆண்டவரே. முற்று முடிய என்னை உம்மை போல என்ன பண்ணும், மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ இனி நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை அல்ல, நமக்குள்ளே யாரை பார்க்கணும் அப்படின்னா சொல்லுங்க எல்லாருமே, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய். ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் யாரை பிரதிபலிக்கிறவர்களாய் என்றால் உண்மையே பிரதிபலிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. இன்றையிலிருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்களா? எத்தனை பேர் ஜெபிக்க போகிறீர்கள்? ஆமென். சிலருக்கு அவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. அப்படின்னா அவ்வளோ காதில் எதுவும் இருக்காது, அப்படின்னா ஒயிட் தான் போடுவோம். அப்படி எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியம். பைபிள் கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பைபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி பைபிளை வந்து நெஞ்சுக்கு மேலே தான் எப்போவும் வச்சுக்குவாங்க. இப்படி நிறைய விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவ்வளோ நமக்கு பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். அதில் காணிக்கையில் கரெக்டாக இருப்பாங்க, தசமபாகத்தில் கரெக்டாக இருப்பாங்க, சபை கூடி வருதில் கரெக்டாக இருப்பாங்க, திருவிருந்தில் வந்து கரெக்டாக உபாசம் இருப்பாங்க, எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் குணம் மட்டும் என்ன பண்ணியிருக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு ஒரு % கூட மாறி இருக்காது. எல்லாத்துலேயும் மாற்றம் இருந்து நம்முடைய குணத்திலே மாற்றம் இல்லை என்றால் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வாசம் பண்ண முடியாது. ஆமென். ஆண்டவர் நம்முடைய கேரக்டரை ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க கேரக்டர் ரொம்ப முக்கியம்னு சொல்லுங்க. மிக அவசியம். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு உங்க கேரக்டர் முக்கியமா இல்லையா? இல்லைன்னா ஆட்கள் மனிதர்களை ஆண்டவர் உங்களோடு கூட கொண்டு சேர்க்கறதுக்கு கூட மிக அவசியமானது உங்களுடைய கேரக்டர். ஸோ அதனால் யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறாருன்னு எனக்கு தெரில. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய கேரக்டர் முன்னாடி உள்ள முன்னோர்களுடைய அந்த இது மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் தயவு செய்து அதை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அவங்களுடைய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் ஜெபித்தார்கள், நம்மும் ஜெபிக்கிறோம். அவங்க ஆண்டவரோடு நடந்தாங்க, ஆண்டவர் நடக்கிறோம். ஆனால் அவங்களுடைய பொல்லாத வழிகள் எதுவுமே என்ன வேண்டான்னா எனக்கும் என் குடும்பத்திற்கும் வேண்டாம் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்கள்.